உயர்த்தப்படட்டும் ஆவியானவரே. இந்த வேளை உங்களுடைய அரசு எங்க மத்தியில வரட்டும் அப்பா. பரலோக ராஜ்யம் இந்த நாளில் எங்க மத்தியில எழுந்தருளட்டும் ஆவியானவரே. ஆமென். சுவாமி இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. ஆமென் அப்பா. இந்த ஓய்வு நாளில் எங்களுக்கு சுத்திகரித்தருளுங்கப்பா, எங்களை சுத்திகரித்தருளுங்கப்பா. உம்மை காணும்படி உங்களுடைய பிரசனத்தில் நாங்கள் தரிசிக்கும்படி, ஆமென் அப்பா, உங்களுடைய பிரசனத்தில் நாங்கள் உலாவி வரும்படி இந்த வேளை ஆவியானவர் எங்களை பரிசுத்தப்படுத்தி அருளுங்கப்பா. ஆமென் அப்பா. நன்மையும் கிருபையும் எங்களை ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் எங்களை பின்தொடரும் என்று சொன்னீரே. ஆமென் அப்பா. நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமான காரியங்களை செய்ய உண்மையுள்ள பரிசுத்த ஆவியானவரே, எல்லாவற்றையும் செய்து முடிக்கக்கூடிய பரிசுத்த வல்லமை உள்ளவரே, இந்த நாளில் எங்க மத்தியில விழாவி வருகிறாங்க. உங்களுடைய மகிமை ஆவியானவர் எங்க மத்தியில எழுந்தருளுகிறாங்க. ஆமென் ஏசப்பா. உங்களுடைய நாமம் உயர்த்தப்படட்டும், உங்களுடைய நாமம் உயர்த்தப்படட்டும் அப்பா. யெகோவா ஈரா எங்க வாழ்வில இருந்தீரே, யெகோவா ஷம்மாவா எங்க வாழ்வில இருந்தீரே, யெகோவா நிசியா எங்க வாழ்வில இருந்து எல்லாவற்றுக்கும் வெற்றி தந்த தெய்வமே, எல்லாவற்றுக்கும் வெற்றிகளை தந்த தெய்வமே. ஆமென் அப்பா. எங்களை நடத்தி வந்தீரே, உமக்கு நன்றி ஏசப்பா. கர்த்தரை நம்பி நாங்கள் வந்ததுனால எங்களை வெட்கப்படாமல் நடத்தினீரே. எல்லா இடங்களிலும் எங்களை பாதுகாத்து எங்களை நேர்த்தியா நடத்தி வந்த தெய்வமே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆமென் அப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களை போஷித்து நடத்தினீரே, ஒவ்வொரு நாளும் எங்களை குறைவில்லாமல் நடத்தினீரே. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஏசப்பா, உமக்கு நன்றி ஏசப்பா. ஆபத்து நேரத்தில் நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது, ஆமென் அப்பா, எங்களுக்கு மறு உத்தரவு அருளி செய்த தெய்வமே, எங்களுக்கு மறு உத்தரவு அருளி செய்த தெய்வமே, உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி இயேசுவே. ஆமென் அப்பா. ஒரு புதிய வாழ்வை எங்களுக்கு தந்தீரே, ஒரு புதிய ஜீவனை எங்களுக்கு தந்தீரே. இந்த நாள் உங்களுடைய புதிய கிருபைகளால் நாங்கள் நிரப்பப்படும்படிக்கு, உங்களுடைய புதிய அனுபவத்திற்குள்ள நாங்கள் செல்லும்படிக்கு ஆவியானவரை எங்களை ஆளுகை செய்தருளும், ஆவியானவரை எங்களை ஆளுகை செய்தருளும், எங்கள் ஒவ்வொருவரை எங்கள் ஆளுகை செய்தருளும். எல்லா மாம்சமான எண்ணங்கள், எல்லா பலவீனங்களை நிலத்தை விட்டு இயேசுவின் நாமத்தினால நீங்கட்டும் அப்பா. எங்கள் அழைத்த தெய்வனின் உண்மையுள்ளவர், எங்கள் அழைத்த தெய்வனின் உண்மையுள்ளவர் அப்பா. ஆமென் அப்பா. எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறவரே, ஆமென். இந்த வேளை உம்முடைய தெய்வீக மகிமை நடத்தி ஆளுகை செய்யட்டும், உம்முடைய தெய்வீக மகிமை நடத்தி ஆளுகை செய்யட்டும். உம்மை துதிக்க வந்திருக்கிறோம் அப்பா, உமக்கு துதி பலிகளை செலுத்த வந்திருக்கிறோம் அப்பா, நன்றி பலிகளை ஏறெடுக்க வந்திருக்கிறோம் அப்பா. எங்கள் கர்த்தர் செய்த நன்மைக்காக உமக்கு நன்றி பலி பீடங்களை கட்ட வந்திருக்கிறோம் அப்பா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசப்பா. இருளின் அதிகாரத்திலிருந்து எங்களை தூக்கி எடுத்தீரே, எல்லா இருளின் கிரியைகளை எங்கள் வாழ்விலிருந்து அகற்றி போட்டீரே. உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி இயேசப்பா, உமக்கு நன்றி இயேசப்பா, உமக்கு நன்றி இயேசப்பா. நன்றி நாளைகள் உள்ள நிறையட்டும், நன்றி நாளைகள் உள்ள நிறையட்டும், நன்றி நாளைகள் உள்ள நிறையட்டும் அப்பா. ஆமென். எங்களை ஆளுகை செய்தருளும், எங்களை ஆளுகை செய்தருளும் அப்பா, எங்களை ஆளுகை செய்தருளும் அப்பா. உங்களுடைய ஆளுகைக்குள்ள தருகிறோம், உங்களுடைய ஆளுகைக்குள்ள தருகிறோம். உன்னத தெய்வனே, பரலோக ராஜனே, எங்களை ஆளுகை செய்தருளும், எங்களை ஆளுகை
வந்திருக்கிறோம் அப்பா. எங்கள் நம்பிக்கையே உமக்கு நன்றி, எங்கள் நம்பிக்கையே உமக்கு நன்றி. எல்லாரும் தேவ சமூகத்தில் ஒரு விசையா எழுந்து நிற்போமா. உம்மை தான் எங்கள் நம்பி வந்திருக்கிறோம் அப்பா, உம்மை தான் நாங்கள் நம்பி வந்திருக்கிறோம் இயேசப்பா. எங்களுக்கு அற்புதங்களை செய்கிற எங்கள் தேவனை, எங்களுக்கு அதிசயங்கள் செய்கிற தேவனை நோக்கி வந்து நிற்கிறோம் அப்பா. நீங்க தான்ப்பா எங்களுக்கு ஏதாவது செய்யணும், நீங்க தான்ப்பா எங்களுக்கு அற்புதங்கள் செய்கிறவங்க. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில,
அவர் உங்கள் நல்ல மேய்ப்பன், அவர் உங்கள் நல்ல மேய்ப்பன், அவர் உங்களை நடத்தக்கூடிய தேவன், அவர் உங்களை நடத்தக்கூடிய தேவன், அவர் உங்களை நடத்தக்கூடிய தேவன். பசுமையான மேய்ச்சலை நடத்துவார், பசுமையான மேய்ச்சலை உங்களை நடத்துவார். நிக்கரமனது ஷரமனமனமோ, நிக்கரமனது ஷரமனமனமோ. கர்த்தர் மேய்ப்பனாய் இருக்கிறபடியால் நீங்கள் தாழ்ச்சி அடைந்து போவதில்லை, நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, நீங்கள் குற்று போவதில்லை, நீங்கள் குறுகி போவதில்லை. இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் உங்கள் தேவனாய் இருக்கிறார், இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் உங்கள் தேவனாய் இருக்கிறார். நிக்கரமனது ஷரமனமனமோ. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. நிக்கரமனது ஷரமனமனமனமோ, நிக்கரமனது ஷரமனமனமோ. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி இயேசப்பா, நன்றி இயேசப்பா. நிக்கரமனது ஷரமனமனமோ. பூர்வத்தில் நடைபெற்றதை எனக்காக திறந்து வைத்தீர், பூர்வத்தில் நடைபெற்றதை எனக்காக திறந்து வைத்தீர். ஒரு மனிதனும் அடைக்க முடியாத ரகபோத்தை எனக்கு தந்தீர். ஒரு மனிதனும் அடைக்க முடியாத ரகபோத்தை எனக்கு தந்தீர். ஆராதனை, ஆராதனை, சொந்த சொல்ல காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை, ஆராதனை, வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை, ஆராதனை, சொந்த சொல்ல காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை, ஆராதனை, வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. சொன்னதை செய்யும் அளவு என்னை கைவிட மாட்டேன் என்றீர். சொன்னதை செய்யும் அளவு என்னை கைவிட மாட்டேன் என்றீர். எத்தனை இஸ்ரவேலாக்கி தேசத்தின் தலையாக்கினீர். எத்தனை இஸ்ரவேலாக்கி தேசத்தின் தலையாக்கினீர். ஆராதனை, ஆராதனை, சொந்த சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை, ஆராதனை, வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை, ஆராதனை, சொந்த சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை, ஆராதனை, வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. பூவத்தில் நடைபெற்றதை எனக்காக திறந்து வைத்தீர். பூவத்தில் நடைபெற்றதை எனக்காக திறந்து வைத்தீர். ஒரு மனிதனும் அழைக்க முடியாத ரகபோத்தை எனக்கு தந்தீர். ஒரு மனிதனும் அழைக்க முடியாத ரகபோத்தை எனக்கு தந்தீர். ஒரு மனிதனும் அவர் ரகபோத்தை உங்களுக்கு தந்துவிட்டார். அவர் தந்த தேவன் எந்த மனுஷனால அதை அடைக்க முடியாது. நீங்க தந்துட்டீங்க, நன்றி சொல்லுவோமா? அடைக்க முடியாத ரகபோத்தை எனக்கு தந்தீர். எந்த மனிதனும் அடைக்க முடியாத ரகபோத்தை எனக்கு தந்தீர். ஆராதனை, ஆராதனை, சொந்த சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை, ஆராதனை, வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை, ஆராதனை, சொந்த சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை, ஆராதனை, வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி
மட்டும் தேவனை உயர்த்தும்படி கர்த்தர் கிருபை செய்வார். அவருக்கு மகிமை உண்டாகட்டும், அவருக்கே கனம் உண்டாகட்டும். அந்த நேரத்தில் எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி, உன்னதமான கர்த்தரை நீ தாவரமாக்கி கொண்டாய், ஆகையால் பொல்லாப்பனுக்கு நேரிடாது, வாதை கூடாரத்தை அணுகாது என்று சொன்னாரு. அந்த நல்ல தெய்வத்தை துதிக்க ஒரு பெரிய பாக்கியத்தை இந்த பூமியிலே தந்தாரு. அவருக்கு நன்றி செலுத்துங்கள். அவருக்கு எல்லா புகழும் அவருக்கு. ஆண்டவர் கண்மணி போல காப்பார். எத்தனையோ ஆபத்துகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், வேதனைகள், இழப்புகள் எல்லாவற்றிலையும் கர்த்தர் நிற்கும்படி கிருபையை தந்தார். அந்த தேவனை கரங்களை உயர்த்தி கல்வாரியை பார்த்து, உனக்கு நன்றி சபா, உனக்கு நன்றி, 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 உனக்கு நன்றி, உனக்கு நன்றி. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் நீரே, சர்வ சிருஷ்டி காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோ, என்றென்றோ பணிந்து தொழுவோ. அல்லேலூயா, அல்லேலூயா, பூமி ஒழிந்து போனாலும் வார்த்தை மாறாதே, வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றோ இளைப்பார். எங்களை தாழ்த்துகிறோம். வானாதி வானங்கள் கொள்ளாத தெய்வத்தை ஆராதிக்கிற பாக்கியத்தை இந்த பூமியிலே நீர் எங்களுக்கு தந்தி, உனக்கு கோடி 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 ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். நன்றி வழிகளை, துதி வழிகளை ஏறெடுக்கிறோம். எங்கள் தேசங்களை ஆளுகை செய்யும், எங்கள் தேச தலைவர்களை ஆளுகை செய்யும், எங்களுடைய தமிழ்நாட்டை ஆளுகை செய்யும். விசேஷமா இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் விளாத்திகுளத்து ஆளுகாவை நீர் ஆளுகை செய்யும். இந்த பகுதியில் இருக்கிற 97 கிராமங்களை ஆளுகை செய்யும். இந்த வெப்பலோடையிலே கர்த்தருடைய ஆளுகை வருவதாக, தேவனுடைய ராஜ்யம் கட்டி எழுப்பப்படுவதாக, பரலோக சித்தத்தை இந்த பூமியிலே நிறைவேற்றுங்கள் என்று சொன்னீரே, இந்த பகுதியிலே அப்படியே நிறைவேறும்படி எங்களை அர்ப்பணிக்கிறோம். இருக்கிற ஜனங்கள் வெளிச்சமாகி உம்மை கண்டுகொள்ளட்டும். அநேகர் ஆண்டவரே, இந்த கட்டப்பட்ட கழுதையை எனக்கு வேண்டும் என்று சொல்லி கட்டவிழுங்கள் என்றீரே, கட்டப்பட்டிருக்கிற மனிதர்களை கட்டவிழுக்கிறோம் என்ற நேரத்திலே பாவ சாபங்களை, வியாதிகளை, பலவிதமான துன்பங்களில் இருக்கிற மக்களை கட்டவிழுத்து ஆண்டவரே இந்த மந்தையிலே கொண்டு வந்து சேர்ப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். முழு இதயத்தோடு முழு பலத்தோடும் கேட இன்னும் எங்களுக்கு கிருபை தாரும். எங்களோடு பேசும் ஆராதனையிலே கர்த்தர் வெளிப்பட்டீர், இடைவெட்டீர். உமக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு உயிர்வை செய்ய கர்த்தர் கட்டடுவீராக சபை கொள்கிறோம். ஆண்டவரே அர்ப்பணிக்கிறோம். கனமகிமையெல்லாம் நமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவன நல்ல பிதாவே.